அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். தகவல் அரங்கத்தின் நேரலை ஊடாக இணைந்திருக்கின்றோம். சரியாக 6:30 நேரலையில் வருவதாக சொல்லியிருந்தோம். தொழில்நுட்ப விடயங்களை சரி செய்யும் முகமாக சற்று தாமதமாகிவிட்டது. இப்பொழுது நேரம் சரியாக 6:50. இப்பொழுது நாங்கள் நேரலை ஊடாக இணைந்திருக்கிறோம். இப்போது எங்களுடைய ஒளித்தெளிவை முதலாவதாக செக் பண்ணிக்கொள்வோம். ஓகே, ஒளித்தெளிவு மிகவும் சிறப்பாக இருக்கிறது. நேரலையில் இணைகின்ற அன்பர்கள், நண்பர்கள், உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிட விரும்பினால் இந்த நேரலையின் கீழ் நீங்கள் பதிவிட்டால் உங்களுடைய கருத்துக்களுக்கு நாங்கள் பதில் தருவதற்கு தயாராக இருக்கிறோம். முன்கூட்டியே இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் நேரலையில் இணைகின்ற விடயம் சம்பந்தமாக உங்களுக்கு மிகவும் தெளிவாக உங்களுக்கு கூறியிருந்தோம். அதற்கமைய தற்பொழுது நேரலையில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். எங்களுடைய சொந்தங்கள் இந்த நேரலையில் நீங்களும் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால் தெரிவித்துக் கொள்ள முடியும். குறிப்பாக எங்களுடைய தகவல் அரங்கம் ஊடகமானது மிக நீண்ட பயணம் மேற்கொள்கிறது. உங்கள் அனைவருக்கும் தெரியும். எங்களுடைய முதலாவது இந்த ஊடக பயணம் 2019 3ஆம் மாதம் 20ஆம் தேதி ஆரம்பமாக இருந்தது. ஈஸ்டர்ன் லங்கா என்னும் பெயரில் தான் எங்களுடைய முதலாவது இந்த சமூக ஊடக பயணத்தை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். தற்பொழுது 2 பேர் நேரலை ஊடாக இணைந்திருக்கிறீர்கள். 2 பேரையும் நான் வருகவென முதற்கண் வரவேற்றுக் கொள்கிறேன். எங்களுடைய முதலாவது பயணம் 2019ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 20ஆம் தேதி நாங்கள் எங்களுடைய இந்த சமூக ஊடக பயணத்தை ஆரம்பித்திருந்தோம். அந்த ஊடகத்தின் பெயராக ஈஸ்டர்ன் லங்கா என நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். பிற்பாடு 2020ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 19ஆம் தேதி தகவல் அரங்கம் எனும் இந்த ஊடகத்தை நாங்கள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்திருந்தோம். கடந்த 2020 10ஆம் மாதம் 19ஆம் தேதி. அதன் பின்னர் நாங்கள் உள்ளூர் நிகழ்ச்சிகளை நேரலை செய்கின்ற ஒரு முகநூல் தொலைக்காட்சியாக நாங்கள் இயங்க ஆரம்பித்தோம். எப்போதுன்னு சொன்னால் 2023 6ஆம் மாதம் 28ஆம் தேதி நாங்கள் உள்ளூர் நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு செய்கின்ற முகநூல் தொலைக்காட்சியாக நாங்கள் இயங்கி வந்தோம். இதற்கு முன்னர் நாங்கள் சாதாரணமாக நாட்டில் நடக்குகின்ற உலகத்தில் நடக்கின்ற செய்திகள் தகவல்களை உங்களுக்காக தந்திருந்தோம். அதன் பிற்பாடு 2023 6ஆம் மாதம் 28ஆம் தேதிக்கு பிற்பாடு நாங்கள் உள்ளூர் முகநூல் தொலைக்காட்சியாக நாங்கள் இயங்கி வந்தோம். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது பல்வேறு நிகழ்ச்சிகளை உங்களுக்கு நாங்கள் நேரலை ஊடாக உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும், பல்வேறு நிகழ்ச்சிகளை உங்களுக்காக நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய ஊடகத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்வதாக இருந்தால் பல விடயங்களை நாங்கள் இங்கு சொல்லலாம், சுட்டிக்காட்டலாம். நான் ஒவ்வொன்றாக உங்களுக்கு நான் இந்த நேரலை ஊடாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக நாங்கள் நடாத்திய நிகழ்ச்சிகளை நாங்கள் இந்த தருணத்தில் உங்களுக்கு ஞாபகமூட்ட விரும்புகிறோம். நாங்கள் 10 முக்கியமான கல்வி நிகழ்ச்சிகளை செய்திருக்கிறோம். மிக மிக முக்கியமான நிகழ்ச்சிகளாக இருக்கிறது. அந்த 10 நிகழ்ச்சிகளும் பொத்துவிலில் செய்திருக்கின்றோம். அதில் அறிவரங்கம் நிகழ்ச்சியாக 5 நிகழ்ச்சிகள் செய்திருக்கிறோம். அல்கலாம் பாடசாலையில் 3 நிகழ்ச்சிகள் செய்திருக்கிறோம். தனியார் கல்வி நிலையம் ஒன்றில் 1 நிகழ்ச்சி செய்திருக்கிறோம். மிக பிரமாண்டமான நிகழ்ச்சி ஒன்றை பொத்துவில் கலாச்சார மண்டபத்தில் நாங்கள் செய்திருந்தோம். மொத்தமாக 5 அறிவரங்கம் நிகழ்ச்சிகளை செய்திருக்கிறோம். அதன் பின்னர் அடையாளம் நிகழ்ச்சிகளை செய்திருந்தோம். 5 அடையாளம் நிகழ்ச்சிகளை செய்து ஊரில் இருக்கின்ற முக்கியமான நபர்களை நாங்கள் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருந்தோம். இன்னும் பலரை அழைத்திருந்தோம். அவர்கள் ஆர்வம் காட்டதன் காரணமாக நாங்கள் அந்த அடையாள நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்யவில்லை. அதுடன் நாங்கள் நிறுத்திவிட்டோம். மீண்டும் நாங்கள் அந்த நிகழ்ச்சியை செய்வதற்கு ஏற்பாடு செய்து வருகிறோம். அதன் பிற்பாடு கல்விக்கான உத்வேகம் நிகழ்ச்சியாக 5 நிகழ்ச்சிகள் செய்திருந்தோம். உங்களுக்கு தெரியும், அல் அஷ்ரஃப் வித்யாலயம், மற்றது கவிமானன் MA அசீஸ் வித்யாலயம், இப்படி பல நிகழ்ச்சிகள் செய்திருக்கிறோம். அத்துடன் எமது கலையக வளாகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளை, கல்விக்கான உத்வேகம் நிகழ்ச்சிகளை நாங்கள் உங்களுக்காக நாங்கள் செய்திருக்கின்றோம். இவற்றையெல்லாம் நீங்கள் பார்த்து ரசித்து எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவுகளை தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கின்றீர்கள். அந்த ஆதரவுகளுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தகவல் அரங்கம் முகநூல் தொலைக்காட்சி தற்பொழுது 79,000 ஃபாலோவர்ஸ் பெற்றிருக்கின்றது. எங்களுடைய அயராத உழைப்புக்கு கிடைத்த
மிகப்பெரிய வெற்றிதான் என்று சொல்ல வேண்டும். அதே போன்று எங்களுடைய தகவல் அரங்கம் யூடியூப் தளம் 23,000 சப்ஸ்கிரைபர்களை பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாட்டில் நடக்குகின்ற உலகத்தில் நடக்குகின்ற தகவல்களை உங்களுக்காக நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம். தற்பொழுது நேரலையில் 3 சொந்தங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நேரலையை பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஷேர் செய்தால் எங்களுடைய இந்த ஊடகம் சம்பந்தமான தெளிவுகளை பலர் பெற்றுக்கொள்ள வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. நாங்கள் வழங்குகின்ற அனைத்து நிகழ்ச்சிகளும் சமூகத்துக்கு ஏதோ ஒரு அடிப்படையில் மிகவும் பிரயோசனமான நிகழ்ச்சிகளை தான் நாங்கள் வழங்கி வருகிறோம். அதற்கு நீங்கள் தான் சாட்சியாக இருக்கின்றீர்கள். நாங்கள் பார்த்து பார்த்து வழங்குகின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் சமூகத்திற்கு மிக மிக பயனுள்ள நிகழ்ச்சிகளாகவே நாங்கள் கொடுத்து வருகிறோம். அதுதான் எங்கள் ஊடகத்தின் ஒரு சிறப்பம்சமாக இருக்கிறது. நாங்கள் வெளியில் செல்லும் பொழுது எங்களுக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சிகளை நிறைய பேர் ரசிக்கின்றார்கள், வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார்கள். அது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் இவ்வாறான நிகழ்ச்சிகளை நாங்கள் செய்வதற்கு உங்களுடைய ஆதரவு என்பது மிக மிக முக்கியமானதாகவும், இலங்கையிலிருந்து நிறைய சொந்தங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகளை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதே போன்று இந்தியாவிலிருந்து ஏராளமான சொந்தங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதே போன்று சவுதியிலிருந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதே போன்று கட்டாரிலிருந்து, துபாயிலிருந்து, ஏன் இங்கிலாந்தில் இருந்தும் கூட எங்களுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பதுதான் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும். உண்மையில் நாங்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளை சமூகத்திற்காக படைத்து வருகிறோம். எங்களுடைய சொந்தங்கள் எங்களை ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் பார்த்து வந்தால் எங்களுடைய நிகழ்ச்சிகள் எவ்வாறு என்பதை நீங்கள் நிச்சயமாக அறியக்கூடும். அவ்வாறான சிறப்பு வாய்ந்த பொதுவில் இருக்கின்ற ஒரு தனித்துவமான ஊடகம் என்றுதான் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கிறது. தற்பொழுது ரினாஸ் இணைந்திருக்கிறார். ஹாய், ஹலோ, குட் ஈவினிங் என சொல்லியிருக்கிறார். குட் ஈவினிங் ரினாஸ், உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். இவ்வாறு நாங்கள் பல்வேறு சமூகத்திற்கு தேவையான நிகழ்ச்சிகளை செய்திருக்கிறோம். நான் ஒவ்வொன்றாக எங்களுடைய தகவல் அரங்கம் ஊடகம் கடந்து வந்த பாதையையும் தற்போதைய நிலையையும் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றாக நான் விவரிக்கிறேன். பொறுமையாக இந்த வீடியோவை நீங்கள் நிதானமாக பார்த்து விட்டு செல்லுங்கள். அடுத்ததாக நாங்கள் பொதுவில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை உங்களுக்காக நேரலையாக ஒளிபரப்பு செய்திருந்தோம். முக்கியமாக நாங்கள் ஊடகமானது ஆரம்பித்திருந்தோம். நேரலை முகநூல் தொலைக்காட்சியாக 2023ஆம் ஆண்டில் ஆரம்பித்திருந்தோம். எங்களுக்கு முதலாவதாக எதிர்நோக்கி இருந்தது ஜனாதிபதி தேர்தல். 2024ஆம் ஆண்டு எதிர்நோக்கி இருந்தது. பொதுவில் நடைபெற்ற முக்கியமான ஜனாதிபதி தேர்தல் கூட்டங்கள், குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா ஆகியோர் பங்கு பெற்றிய முக்கியமான கூட்டங்களை உங்களுக்கு நேரலையாக ஒளிபரப்பு செய்திருந்தோம். அதற்கு பிறகு பார்லமெண்ட் தேர்தல் வந்தது. பார்லமெண்ட் தேர்தலில் ஏராளமான கூட்டங்களை ஒளிபரப்பு செய்திருந்தோம். SLMCயின் கூட்டங்கள், அதே போன்று எங்களுடைய சிலிண்டர் கட்சியினுடைய கூட்டங்கள், இவ்வாறு ஊரில் மிகவும் பிரதானமாக போட்டியிட்ட நபர்களுடைய கூட்டங்களை உங்களுக்கு துல்லியமாக நேரலையாக ஒளிபரப்பு செய்திருந்தோம். அதனை பல்லாயிரக்கணக்கான சொந்தங்கள் பார்த்து ரசித்திருந்தீர்கள். அதே போன்று எங்களுடைய யூடியூப் தளத்திலும் கூட நீங்கள் பார்த்து ரசித்திருந்தீர்கள். இவ்வாறான முக்கியமான விடயங்களை உங்களுக்கு அந்த எலெக்ஷன் காலப்பகுதியில் நாங்கள் வழங்கியிருந்தோம். அதற்கு பிற்பாடு நாங்கள் செய்த விடயங்கள், மார்க்க நிகழ்ச்சிகளை உங்களுக்கு நாங்கள் நேரலையாக ஒளிபரப்பியிருந்தோம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் வாழுகின்ற எங்களுடைய கலையகம் அமைந்திருக்கின்ற ஊரானது ஒரு இஸ்லாமிய மக்கள் அதிகம் வாழுகின்ற ஊர் என்பதனால் இங்கு நடக்கின்ற இந்த இஸ்லாமிய கலாச்சார நிகழ்ச்சிகளை உங்களுக்காக நாங்கள் நேரலையாக ஒளிபரப்பு செய்திருந்தோம். அத்துடன் சுகாதார விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் கூட உங்களுக்கு நாங்கள் நேரலையாக ஒளிபரப்பு செய்திருந்தோம். பொதுவில் MOHுடன் இணைந்து சுகாதார நிகழ்ச்சிகள், மக்களுக்கு தேவையான சுகாதார நிகழ்ச்சிகள், ஏராளமான நிகழ்ச்சிகளை நாங்கள் ஒளிபரப்பு செய்திருந்தோம். அவற்றையெல்லாம் நீங்கள் பார்த்து பயனடைந்திருக்கின்றீர்கள். ஏராளமான நிகழ்ச்சிகளை நாங்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளாக செய்திருந்தோம். குறிப்பாக மார்பக புற்றுநோய் சம்பந்தமான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், மற்றவது இந்த இளவயது திருமணம் சம்பந்தமான நிகழ்ச்சிகள், இன்னும் பல. எனக்கு நினைவு இருக்கின்றதை நான் சொல்கிறேன், எனக்கு நினைவில்லாததை சொல்ல முடியாது. பல நிகழ்ச்சிகளை நாங்கள் செய்திருந்தோம். அத்துடன் இந்த வரவேற்பு நிகழ்ச்சிகள், சுகாதார அதிகாரிகள் வரவேற்கின்ற அபிவிருத்தி சம்பந்தமான நிகழ்ச்சிகள் என பல்வேறு நிகழ்ச்சிகளை, சுகாதார நிகழ்ச்சிகளையும் நாங்கள் உங்களுக்காக நேரலையாக ஒளிபரப்பு செய்திருந்தது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். தற்பொழுது நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதே போன்று
பொத்துவிலில் இயங்கும் சமூக சேவை அமைப்புகளின் நிகழ்ச்சிகளை உங்களுக்காக நேரலையாக நாங்கள் இதுவரை காலமும் ஒளிபரப்பு செய்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இந்த சமூக சேவை அமைப்புகள் நடத்துகின்ற விழாக்கள், மற்றது அபிவிருத்தி திட்டங்கள், மற்றது இந்த அன்பளிப்புகள் சம்பந்தப்பட்ட விடயங்களை எல்லாம் நான் உங்களுக்கு நேரலையாக ஒளிபரப்பு செய்திருந்தோம். ஒரு சிறிய குழுவை வைத்துக்கொண்டு இந்த ஊடகத்தை மிகவும் சிறப்பாக நான் நடாத்தி வருகிறோம். இந்த வேளைக்கு நான் பலருக்கு நன்றி சொல்ல வேண்டி இருக்கிறது. நான் பிறகு சொல்கிறேன் அந்த விடயங்களை, யார் யார் எமது ஊடகத்திற்கு பங்களிப்பு செய்கின்றார்கள், யார் யார் எமது குழுக்கள் என்று நான் உங்களுக்கு இந்த வீடியோவின் இறுதியில் சொல்ல இருக்கிறேன். ரைட். அத்துடன் பொது அறிவு பயனுள்ள தகவல்களை தினமும் நாங்கள் வழங்கி வருகிறோம். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் நாட்டில் நடக்குகின்ற, உலகத்தில் நடக்குகின்ற பயனுள்ள விடயங்களை உங்களுக்காக நாங்கள் தினமும் வழங்கி வருகிறோம். அவற்றையெல்லாம் பார்த்து நீங்கள் லைக் செய்கின்றீர்கள், கமெண்ட் செய்கின்றீர்கள், ஷேர் செய்கின்றீர்கள். நாங்கள் அவற்றையெல்லாம் அவதானித்துக் கொண்டுதான் வருகிறோம். எங்களுடைய சொந்தங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். தற்பொழுது எங்களுடன் இணைந்திருக்கிறார் ஜுஹைர் காதர் கிரேட் என சொல்லியிருக்கிறார். அவர் எங்களுடைய ஊடகத்திற்கு ஒரு பங்களிப்பு செய்கின்ற ஒரு பங்காளி, சிரேஷ்ட ஒரு கல்வியலாளர், தொழில் வழிகாட்டல் ஆலோசகர் என்று அவரையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். சுஹைர் காதர் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறார். அதே போன்று தினமும் உங்களுக்கு அருமையான, உங்கள் ரசனைக்கு விருந்தான வீடியோக்களை உங்களுக்காக வழங்கி வருகிறோம். அவ்வப்போது பல அழகான, அருமையான, சுவாரஸ்யமான வீடியோக்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்கி வருகிறோம். அதனை பல்லாயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து ரசிக்கின்றீர்கள், ஷேர் செய்கின்றீர்கள், லைக் செய்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். அத்துடன் பொதுவில் இயங்குகின்ற முன்பள்ளி நேசரி நிகழ்வுகள், விழாக்களை நாங்கள் நேரலை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும், இந்த காலம் இந்த நேசரி, அந்த அவார்ட், அந்த கிராஜுவேஷன், பட்டமளிப்பு, விடுகை விழாக்கள் இடம்பெறுகின்ற காலம் என்பதனால் பல்வேறு நிகழ்வுகளை நாங்கள் அண்மை காலமாக உங்களுக்காக நேரலையாக நாங்கள் ஒளிபரப்பு செய்திருந்தோம். அவற்றையெல்லாம் நீங்கள் பார்த்து வருகின்றீர்கள். அத்துடன் பொத்துவிலில் உள்ள பாடசாலை நடக்கும் முக்கியமான விழாக்களை நேரலையாக ஒளிபரப்பு செய்து வருகிறோம். உங்கள் அனைவருக்கு தெரியும், கடந்த 2023ஆம் ஆண்டிலிருந்தே இந்த பணிகளில் நாங்கள் சிறப்பாக செய்து வருகிறோம். குறிப்பாக பொத்துவில் மினாருல் உலும் வித்யாலயம், அல் முனவரா வித்யாலயம், அல் ஹுதா வித்யாலயம் ஆகிய 3 பாடசாலைகளுக்கு நாங்கள் பல நிகழ்ச்சிகளை செய்திருக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும், எம்முடன் தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றவர்களுக்கு தெரியும், நாங்கள் எவ்வாறான பாடசாலை நிகழ்வுகளை நாங்கள் ஒளிபரப்பு செய்கின்றோம் என்று. உங்கள் அனைவருக்கும் தெரியும், இந்த வித்யாரம்ப விழா, மற்ற சிறுவர் தின விழாக்கள், ஏனைய விழாக்கள், பாடசாலையில் நடக்கின்ற ஏனைய விழாக்கள், அவர்கள் அழைப்பு தரும் பொழுது நாங்கள் நேரலையாக அவர்களுக்கு நாங்கள் செய்தி வழங்கியிருந்தோம். அவற்றை உலகமயப்படுத்தியிருந்தோம். அவற்றையெல்லாம் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அத்துடன் விளம்பர நிகழ்ச்சிகளையும் நாங்கள் வழங்கி இருக்கிறோம். பொத்துவிலில் இருக்கின்ற முன்னணி நிறுவனங்களின் விளம்பர நிகழ்ச்சிகளையும் நாங்கள் உங்களுக்காக வழங்கி இருக்கின்றோம். இவற்றையெல்லாம் நீங்கள் பார்த்து ரசித்து எமக்கு நீங்கள் தொடர்ச்சியாக ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள். அதே போன்று தினமும் நாட்டில் நடக்குகின்ற, உலகத்தில் நடக்குகின்ற செய்திகளை வழங்கி வருகிறோம். குறிப்பாக எங்களுடைய யூடியூப் சேனல் ஊடாக தினமும் செய்தி வீடியோக்களை உங்களுக்காக நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். எமது யூடியூப் சேனலில் தற்பொழுது 23,000 சப்ஸ்கிரைபர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அந்த சேனல் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. தினமும் நாங்கள் நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறோம். சில நேரங்களில் பிஸியாக இருக்கின்ற காலங்களில், தினங்களில் வீடியோக்கள் வராது, தவிர்க்க முடியாத காரணங்கள் என்பதனால் வீடியோக்கள் வராது. குறிப்பாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் பல வீடியோக்களை நாங்கள் யூடியூப் சேனலில் வழங்கி வருகிறோம். அவற்றையெல்லாம் தினமும் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எங்களுடைய தகவல் அரங்கம் யூடியூப் சேனலில் நீங்கள் வீடியோக்களை பார்த்து ரசிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று எங்களுடைய யூடியூப் சேனலிலும் சில முக்கியமான காணொலிகளை, யூடியூபில் வழங்குகின்ற காணொலிகளை எங்களுடைய ஃபேஸ்புக் தளத்திலும் வெளியிட்டு வருகின்றோம். இவற்றையெல்லாம் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உண்மையில் ஒரு ஊடகம் என்பது ஒரு சமூகத்திற்கு எந்த அளவு முக்கியம் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் அனைவருக்கும் தெரியுமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த ஊடகம்தான் ஒரு ஊரை அபிவிருத்தி செய்கின்ற வேலையை செய்கின்றது. ஒரு விடயத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கின்றது இந்த ஊடகம்தான். ஒரு நிகழ்வை, ஒரு சம்பவத்தை அல்லது ஒரு செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற
பணிதான் இந்த ஊடகங்கள் செய்து வருகிறது. உங்களுக்கு தெரியும், ஊடகங்கள் என்று சொல்லும் பொழுது டிவி இருக்கிறது, பத்திரிகை இருக்கிறது, வானொலி இருக்கிறது. இவையெல்லாம் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகின்ற ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஊடகங்களாக அன்றைய காலங்களிலிருந்து இயங்கி வருகிறது. தற்பொழுது இணையதளம் வந்ததன் காரணமாக சமூக ஊடகங்களின் செல்வாக்கு ஆதிக்கம் அதிகரித்திருக்கிறது. சமூக ஊடகங்கள் யாரும் பாவிக்கலும், யாரும் பதிவுகளை இட முடியும். ஆனால் சட்டத்திற்கு புறம்பான விடயங்களை யாரும் இட முடியாது என்பது ஒரு முக்கியமான விடயமாகும். சமூக ஊடகங்களை நாங்கள் சமூகத்திற்கு என்ன வழியில் பயன்படுத்தினால் சிறப்பாக இருக்குமோ அந்த வழியில் நாங்கள் உங்களுக்காக பயன்படுத்தி நேரலை நிகழ்ச்சிகளை, மற்றது செய்தி விடயங்களை உங்களுக்காக நாங்கள் நேரலையாக தந்து கொண்டிருக்கிறோம். வீடியோக்களாகவும் எழுத்துருவிலும் நாங்கள் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஊடகம் சம்பந்தமாக நான் கதைத்த போது ஆரம்ப காலத்தில் ரேடியோ, டிவி, பத்திரிகை என்பன மட்டும்தான் ஊடகமாக இருந்தது. ஆனால் இப்போது இருப்பது நவீன காலம் என்பதனால் சமூக ஊடகங்களின் செல்வாக்கு அதிகம் வந்திருக்கிறது. பல்வேறு சமூக ஊடகங்கள் வந்ததன் காரணமாக இந்த ஊடகங்களின் வளர்ச்சி தற்பொழுது பரிணாமம் அடைந்திருக்கின்றது. சமூக ஊடகங்கள் இன்றைய உலகை ஆண்டு கொண்டிருக்கின்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த சமூக ஊடகங்களை நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறோம். இதற்கெல்லாம் நீங்கள் எங்களுக்கு பல்வேறு அங்கீகாரங்களை தந்து கொண்டிருக்கின்றீர்கள். எதிர்காலத்திலும் நீங்கள் தர வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக எங்களுடைய இந்த பணிகளுக்கு நாங்கள் பல்வேறு சிரத்தைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். பல்வேறு கஷ்டங்களை நாங்கள் பட்டிருக்கின்றோம். இவ்வாறான கஷ்டங்களை பட்டுதான் உங்களுக்கு நாங்கள் நிகழ்ச்சிகளை அவ்வப்போது தினமும் நாங்கள் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நான் முக்கியமான விடயத்திற்கு வருகிறேன். எம்மால் முடியுமான விடயங்கள் என்ன? எம்மால் நாங்கள் பல நிகழ்ச்சிகளை செய்து வருகிறோம். கல்வி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் நான் சொல்லியிருந்தேன். இவ்வளவு நாங்கள் செய்த நிகழ்ச்சிகள் தான். கல்வி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள், அரசியல் நிகழ்ச்சிகள், நேர்காணல் நிகழ்ச்சிகள், மற்றது இஸ்லாமிய கலாச்சார நிகழ்ச்சிகள், இப்படி விளம்பர நிகழ்ச்சிகள், விழாக்கள், இவ்வாறான பல நிகழ்ச்சிகளை உங்களுக்காக நாங்களும் செய்திருக்கின்றோம். ஏனையவர்கள் செய்கின்ற நிகழ்ச்சிகளுக்கு எம்மை அழைக்கின்ற பொழுது நேரலையாகவும் நாங்கள் தந்திருக்கிறோம். குறிப்பாக நாங்கள் நடத்துகின்ற நிகழ்ச்சிகள் தான் இங்கு மிக மிக முக்கியமானதாகவும், எங்களால் உருவாக்கப்பட்டு படைக்கின்ற நிகழ்ச்சிகள் ஒரு தனித்துவமானது. அதை மற்றவர்களால் செய்ய முடியாது. நாங்கள் தான் எங்களுடைய இந்த மண்ணிலிருந்து செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் வெளி ஊருக்கும் சென்று நடத்துவதற்கு விரும்புகின்றோம். குறிப்பாக பொத்திவிலுக்கென்று மட்டுமல்லாமல் ஏனைய ஊர்களுக்கும் சென்று எங்களுடைய நிகழ்ச்சிகளை நாங்கள் படைக்க இருக்கின்றோம். அதற்கு உங்களுடைய ஆதரவு என்பது மிக மிக முக்கியமானதாகும். இந்த விடயத்தை தான் உங்களுடன் நான் முக்கியமாக சொல்ல விரும்புகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. எங்களுக்கு புதிய அனுசரணையாளர்கள் தேவைப்படுகின்றார்கள். உங்களுடைய அனுசரணைகள் எங்களுக்கு தரும் பட்சத்தில் எங்களுடைய சமூகத்திற்கு நாங்கள் இது போன்ற பயனுள்ள விடயங்களை இந்த சமூகத்திற்கு நாங்கள் வழங்கி சமூகத்தை முன்னேற்ற முடியும். ஆகவே எங்களுக்கு அனுசரணையாளர்கள் மிக மிக முக்கியமாக தேவைப்படுகின்றார்கள். அதைத்தான் நான் சொல்ல விரும்புகின்ற ஒரு முக்கியமான விடயம். குறிப்பாக எங்களுக்கு அனுசரணை ஏற்கனவே வழங்கியவர்கள் தற்பொழுது அவர்களால் வழங்க முடியாத நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். வெளிநாட்டில் இருந்து தற்பொழுது ஊருக்கு எங்களுடைய பிரதான அனுசரணையாளர் தற்பொழுது வந்திருக்கிறார். எங்களுக்கு பிரதான அனுசரணையாளர் ஒருவர் இப்பொழுது தேவைப்படுகின்றார். நீங்கள் இந்த வெளிநாட்டில் வசிக்கின்றவர்களாக இருக்கலாம், அல்லது ஊரில் வசிக்கின்றவர்களாக இருக்கலாம். உங்களால் எங்களுடைய ஊடகத்திற்கு ஒரு தொகை பணத்தை தந்து நாங்கள் இவ்வாறான நிகழ்ச்சி ஒன்றை நாங்கள் செய்ய போகின்றோம் என்று கூறும் பொழுது, நீங்கள் ஒரு தொகை பணத்தை தரும் பொழுது அந்த பணத்தை நாங்கள் இந்த சமூகத்திற்காக நாங்கள் நல்ல விடயங்கள் செய்வதற்காக நாங்கள் பயன்படுத்துவதற்கு என்றும் தயார் நிலையில் தான் இருக்கின்றோம். ஆகவே அனுசரணையாளர்கள் என்பவர்கள் மிக மிக முக்கியமானவர்கள். அனுசரணை இல்லை என்று சொன்னால் நிகழ்ச்சிகள் படைக்க முடியாது. அனைத்து விடயங்கள் செய்வதற்கும் பணம் தான் மிக மிக முக்கியமானதாகும். அதே போன்று நீங்கள் தனிப்பட்ட ரீதியாக எங்களுக்கு அனுசரணை வழங்க முடியும். அதே போன்று உங்களிடம் ஒரு கடை நிறுவனம் இருந்தால் உங்களுடைய நிறுவனத்தை நீங்கள் எங்களுக்கு விளம்பரமாக தந்து அனுசரணை வழங்க முடியும். அதில் உங்களுக்கு 2 நன்மைகள் கிடைக்கின்றது. ஒன்று, உங்களுக்கு விளம்பரம் கிடைக்கின்றது, உங்களுக்கு வர்த்தக வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். 2வது விடயம், இந்த கல்வி நிகழ்ச்சிகள், அந்த சமூகத்திற்கு பயனுள்ள விடயங்கள் செய்வதற்கு நீங்கள் ஒரு பங்களிப்பு செய்த நன்மை உங்களுக்கு இறைவன் தருவான். ஆகவே இவ்வாறான சந்தர்ப்பத்தை நாங்கள் உங்களுக்காக உருவாக்கி தந்திருக்கின்றோம். எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்மை செய்ய வேண்டும், சமூகத்திற்கு பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று விரும்புகின்ற நபர்கள்
இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எங்களுக்கு சப்போர்ட், ஹெல்ப், ஸ்பான்சர் பண்ணுவதனூடாக மிகப்பெரிய நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் எங்களுக்கு ஆதரவு தருகின்றவர்களை நாங்கள் உயர்த்தித்தான் வைத்திருக்கின்றோம். அவ்வாறான மனநிலையில் தான் நாங்களும் இருக்கின்றோம். அவர்களுக்கு அவார்ட் வழங்குவதற்கு நாங்கள் எதிர்காலத்தில் இருக்கின்றோம். அவர்களை சிறப்பிக்குவதற்கு இருக்கிறோம். அவர்களை நாங்கள் சமூகத்திற்கு முன்னால் கொண்டு வந்து வழிகாட்டி இருக்கின்றோம். இவ்வாறான பணிகளை நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். குறிப்பாக எம்ஐ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய தொலைபேசி இலக்கம் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய முகநூலில் காணப்படுகின்றது. அந்த இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அல்லது எங்களுடைய மெசேஜ் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நல்லதொரு சந்தர்ப்பத்தை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம். இவ்வாறான சிறந்த முன்மாதிரியான வேலை திட்டங்களை செய்வதற்கு எமக்கு அங்கீகாரம் தாருங்கள். எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டை தாருங்கள். நீங்கள் தரும் சப்போர்ட் ஆனது பல்வேறு நிகழ்ச்சிகளை செய்வதற்கு உந்து சக்தியாக அமையும். சிறந்த முன்மாதிரியான வேலை திட்டங்களை செய்வதற்கு எமது சமூகத்தில் நிறைய பேர் இல்லை. இவ்வாறானவர்களை நீங்கள் ஊக்குவிப்பது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. இந்த சமூக ஆர்வலர்கள் இந்த விடயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நாங்கள் தொடர்ந்து இவ்வாறான நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போதும் செய்யப்படுகின்ற உதவி திட்டங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது சமூகத்தில் மிகவும் கஷ்டமான ஒரு குடும்பத்தை இனங்கண்டு அந்த கஷ்டமான குடும்பத்தை வீடியோ எடுத்து இந்த சமூக ஊடகங்களில் போட்டு பணத்தை பெற்று இவ்வாறான அந்த உதவிகளை செய்கின்றார்கள். இதைவிட ஒரு சமூகத்தை முன்னேற்றுவதற்கு கல்வியை வழங்கினால் அந்த சமூகம் முன்னேறிவிடும். ஏழைகள் என்ற விடயமே இருக்காது. ஏழைகள் இருக்க மாட்டார்கள். ஒரு சமூகத்தை முன்னேற்ற வேண்டுமாக இருந்தால் அந்த சமூகத்திற்கு நாங்கள் கல்வியை வழங்க வேண்டும். கல்வியை வழங்கினால் இந்த ஏழைகள் இந்த சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வீடு கட்ட வழி இல்லை என்ற விடயமெல்லாம் சமூகத்திலிருந்து இல்லாமல் போய்விடும். ஆகவே கல்வியை எந்த சமூகம் உயர்த்துகிறதோ, ஆதரவு சப்போர்ட்டுகளை வழங்குகிறதோ அந்த சமூகம் நிச்சயமாக முன்னேறும். இதே எங்களுடைய அனுபவத்தால் கண்ட விடயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் அந்த ரகசியம். ஒரு சமூகம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அந்த சமூகத்தை கல்வியின் பால் முன்னேற்றி விட்டால் போதும், அந்த சமூகம் முன்னேறிவிடும். இதற்காக இந்த ஏழைகளை இனங்கண்டு அவங்களுக்கு இந்த வீடு கட்டி கொடுக்குற, டாய்லெட் கட்டி கொடுக்குற, இந்த சாப்பாடு வாங்கி கொடுக்குற இந்த விடயங்களை விட இந்த விடயம் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. அந்த விடயமும் முக்கியம்தான். அதை விட ஒரு சமூகத்தை கல்வியின் பால் நீங்கள் உயர்த்தி விட்டால் அந்த சமூகம், அந்த வீடு, அந்த குடும்பம், அந்த குடும்பத்தில் உள்ள நபர்கள் யாராவது ஒருவர் முன்னேறினால் அந்த குடும்பம் முன்னேறிவிடும். ஆகவே கல்வியின் பால் ஊக்கப்படுத்துங்கள். இதுதான் இந்த சமூகத்திற்கு தேவையான விடயம் என்பதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது இந்த உதவிகள் என்று வரும்பொழுது ஒரு அனுதாபப்பட்டு ஒரு கஷ்டமான குடும்பத்தை பார்க்குற அவங்கள வீடியோ எடுத்து அந்த சமூக ஊடகங்களில் போட்டுட்டா ஒரு அனுதாபத்தில் பலர் குறித்த நபரை தொடர்பு கொண்டு அந்த உதவிகள் செய்யறதுக்கு முன்வார். இப்படியான நிலைமையில் தான் இந்த சமூகத்தில் இருக்கிறது. இந்த சமூகத்தில் இந்த நிலைமை நீங்க வேண்டும். இவ்வாறான விடயங்களை விட இந்த உதவிகள் அனைத்தும் என்னை பொறுத்தவரையில் ரகசியமாக செய்யப்பட வேண்டிய ஒரு உதவியாகத்தான் இந்த உதவிகள் இருக்கிறது. இந்த ஹெல்ப் பண்ற விடயங்கள், அதாவது இந்த சாப்பாடு வாங்கி கொடுக்குற, இல்லாதாக்களுக்கு உதவி செய்யற விடயங்கள் இருக்குதானே, இது ஒரு ரகசியமாக செய்ய வேண்டிய விடயம். இதை வெளிப்படையாக செய்யக்கூடாது, வெளிப்படுத்தக்கூடாது. இதுதானே எமது நிலைப்பாடு. ஆனால் ஒரு கல்வி, இப்படியான கருத்தரங்கு, மாணவர்களை உயர்த்துதல், மாணவர்களை திறமையை வளர்த்தல் என்பதை சமூகத்தில் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. இதற்குத்தான் இந்த சமூகத்தில் உள்ளவர்கள் பங்களிப்பு செய்ய வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. இதை உணர்கின்ற நபர்கள் அந்த சமூகம் நிச்சயமாக முன்னேறும். அடுத்த விடயம் நான் உங்களிடம் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது என்னன்னு சொன்னால், எங்கள் ஊடகத்திற்கு பங்களிப்பு செய்தவர்களை நான் சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக எங்களுக்கு ஆரம்ப காலம் தொற்று பங்களிப்பு செய்கின்றவர்கள் MS அப்துல் மலிக் சார், SPHI, அப்துல் அசீஸ் சமூக சேவகர், உங்கள் அனைவருக்கும் தெரியும், அடி ஹாஜியாரின் மகன். அதே போன்று MA தாஜ்ஹான் பிரின்சிபல், உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதே போன்று எங்கள் ஊடகத்தில் பணியாற்றுகின்ற சுதைஸ், நிஜாத் மீடியா கேமராமேன், இல்யாஸ் முன்னாள் எங்கள் தொழில்நுட்ப உதவியாளர், அதே போன்று பொத்துவில் சப்ளாஸ் சமூக சேவையாளர், அதே போன்று எங்கள் மதிப்புக்குரிய அதிபர் ஜபருதீன் சார், அதே போன்று ஜஹான் பொத்துவில் EC லேர்னிங் சென்டர் ஆசிரியர், அதே போன்று மாணவர்கள், மல்லிமாக்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அத்துடன் அல்கலாம் பிரின்சிபல் ஃபிர்தௌஸ் சார் ஆகியோருக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த தருணத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவர்களை கட்டாயமாக ஞாபகப்படுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. எனவே
இவ்வாறான நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு வழங்குங்கள். எங்களுக்கு புதிய அனுசரணையாளர்கள் தேவைப்படுகிறார்கள். எதிர்வருகின்ற காலம் ரமலான் காலம் என்பதனால் உங்களுடைய விளம்பரங்களை எங்களுக்கு நீங்கள் தர முடியும். இவ்வாறான கல்வி நிகழ்ச்சிகளை எதிர்காலத்தில் இன்னும் பல கல்வி நிகழ்ச்சிகளை செய்வதற்கு நாங்கள் காத்துக்கொண்டிருக்கின்றோம் என்ற விடயத்தை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொண்டு இந்த நேரலையை முடித்துக் கொள்கிறேன். உங்களுடைய கருத்துக்களையும் இந்த வீடியோவின் கீழ் எதிர்பார்க்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் நன்றி, வணக்கம்.